Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஸ்ரீலங்கா ஸ்பெஷலான மஞ்சள் சோறு எல்லோ ரைஸ் தாங்க. இது புதுசாக சமைக்க ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு பேச்சுலர்ஸ்க்கு பிரியாணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பிரியாணி டேஸ்ட்லேயே வேணும், பிரியாணி ஸ்மெல்லே வேணும், அதே ஃப்ளேவரில் வேணும். ஆனால் சிம்பிளான ப்ரொசீஜராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் ரொம்பவே கம்மிங்க. வாங்க எப்படி பண்ணு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் ரம்பலை சேர்க்கணுங்க. ரம்பலை என்கிட்ட இல்லை, அதனால் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சோம்பு சேர்க்க மாட்டாங்க, சும்மா நான் மணத்துக்காண்டி சேர்த்துருக்கேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட்ங்க, மறந்துடாமல் சேருங்க. அதிகமாகவும் சேர்த்துறாதீங்க, கசப்பு தட்டிடும். இப்போ நல்லா கீ சூடானதுக்கடுத்து இந்த ஸ்பைசஸை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் நல்ல டேஸ்ட்டான டிஷ்ஷும் கொடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. இதில் உரப்போ சில்லி பவுட்ரோ ஒரு மல்லி பவுடர் எந்த விதமான ஸ்பைஸ் பவுடர் எதுவுமே கிடையாதுங்க. சிம்பிளான இது. கண்டிப்பாக கிட்ஸுக்குலேருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே தாராளமாக கொடுக்கலாங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கடுத்து 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட ரா ஸ்மெல் போகிற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்கிறனால காலையில் கிட்ஸு லஞ்சுக்கு அவசர அவசரமாக சமைக்கணுங்கிற டயத்தில் என்ன சமைக்கன்னு தெரில அப்படிங்கிற டயத்தில் டக்குன்னு குயிக்காக ரெடியாகக்கூடிய ஒரு ஈஸியான டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஜீரா சம்பா ரைஸ் ஊற வச்சுருந்தேங்க, அதை சேர்த்துக்கோங்க. ஜீரா சம்பா ரைஸில் செய்யுங்க, கண்டிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாஸ்மதி ரைஸோ இல்லை நார்மல் பொன்னி ரைஸோ அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது, ஆனால் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஜீரா சம்பா தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அரிசி அதை எடுத்த அளவு அதே பவுலில் 2 பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த டிஷ்ஷுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட்டான மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ட் தேங்காய் பாலுங்க. அரை மூடி தேங்காவை நல்லா கட்டியாக பால் எடுத்து ஃபஸ்ட்டு திக்கு பால்னு சொல்லுவாங்களா, அந்த இதை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் பட்டைக்கிராம்பு தூள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாங்க, 1 ஸ்பூன். நான் ஆனால் சேர்க்கலை, சேர்த்தா இன்னும் அது கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் நமக்கு நல்லா சூப்பராக குக்காகி வந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் கழித்து மேலே வெயிட் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சூப்பரான ஸ்ரீலங்காவோட மஞ்சள் சோறு ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட ஃபிஷ் கறி, எனி டைப் ஆஃப் நான்வெஜ்ஜு, மட்டன், சிக்கன் கரீஸ், இல்லை வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் வெஜ் கரீஸ் வச்சு சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.